ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மஷ்ரூம் க்ரீன் புலாவ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதை மாதிரி கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுமே சரிசமமான அளவில் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், பெப்பர் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், காரத்துக்கு ஏற்ப நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக கீயும் ஆயிலும் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நான் எதுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன்னா, பசங்க சாப்பிட மாட்டாங்க, ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ டைம் ஆகிடும் லஞ்சு சாப்பிட்றதுக்கு, பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா எண்ணெய் விடணும், மேலெலாம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் நல்லா குக் ஆனதும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் இந்த அளவில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக கிடைக்கும் ரைஸு. எனக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். ரோட்டில் இருக்க மாதிரி நல்லா உதிரியாக பூ போல் கிடைக்கும். ஸோ நல்லா கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு, ரைஸையும் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். பாஸ்மதி ரைஸ் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க ரைஸில் பண்ணால் கூட நம்மளுடைய புலாவ் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், 2 விசில் போட்டு எடுத்தோன்னா ஜூஸியான மஷ்ரூம் க்ரீன் புலாவ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது பசங்க மிச்சம் கொண்டுகிட்டே வர மாட்டாங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.